அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய பேண்டுக் அப்படின்ற ஒரு வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல சீரியல் கீழே ஒரு 2 பேரால தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த தொடர் கொலைகளை அவங்க பகிரங்கமா வீடியோ எடுத்து மீடியாக்காரங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. முடிஞ்சா எங்களை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு மாதிரி சவால் விட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க தேடும் போது அந்த டெட் பாடி எல்லாமே தண்ணீர்ல கிடைக்குது. ஸோ 2-3 நாள் தண்ணீர்ல ஊறி போனதால அந்த டெட் பாடியில எந்த விதமான கைரேகையும் கிடைக்கல அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆதாரமே இல்லாத ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ இந்த போலீஸ்காரங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். இதுக்குள்ள எக்கச்சக்கமான ட்விஸ்ட்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு நமக்கு கிளைமேக்ஸ்ல தான் பிரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிளாட்டே பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல இருந்து நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். 2 கதைகள் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணமும் கடைசியில உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஒரு ரிப்போர்ட்டரை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களோட சேனலுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, 2 நபர்கள் முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு நபர் துடிக்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பகிரமா எங்களை உங்களால பிடிக்கவே முடியாது, உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா பல யுகங்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஈவில் ஆஃப் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த வீடியோ முடிவுல அந்த நபரை கொலை பண்ணி போடும்போது இந்த விஷயம் பப்ளிக்ல தெரிய ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது உடனடியா நாங்க பிடிச்சிருவோம், அந்த வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாராயணன் அப்படின்ற ஒரு எஸ்ஐ சொல்லிட்டு போக கட் பண்ண அப்படியே படத்தோட மெயின் கேரக்டரான மித்ரா அப்படின்றவரை காமிக்கிறாங்க. நிறைய இல்லீகல் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு குடும்பம் குட்டி அப்படின்ற எதுவுமே கிடையாது. இவர் தன்னை குடும்பமா பாக்குறது நான் கூட இருக்க நண்பர்களை தான் அப்படின்ற விஷயங்களை நமக்கு ஃபர்ஸ்ட் சீன் மூலமாவே அறிமுகப்படுத்திடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ரீசெண்டா அவரோட குழந்தை இறந்து போச்சு. இதனால பயங்கர துக்கத்துல இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த சீரியல் கில்லிங் ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் டிவியில போக ஆரம்பிக்குது. இவரோட மனைவியும் போலீஸா தான் இருப்பாங்க. அவங்க இந்த கேஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க இப்ப இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு நாராயணன் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் தண்ணிக்குள்ள டெட் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருச்சு. ஆனா அது எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது கிடைக்கல. அது எடுக்கணும் இல்லையா, இதனால மித்ரா அப்படின்ற இந்த கதாநாயகனை கூப்பிட ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவரோட இன்னொரு வேலை இதுவா தான் இருக்கும். அவரோட நண்பர்களோட சேர்ந்து தண்ணிக்குள்ள இறங்கி இந்த பெண்ணத்தை தூக்கி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரர்கிட்ட நான் எடுத்து கொடுத்தா நீ இவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படின்ற மாதிரி டீலிங் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த தண்ணிக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்கள்ல போய் அலசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு நடுவுல இந்த போட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன். அது மூலமா இவங்க எல்லாருமே ஃபேமிலியா வாழணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டவங்க தான். அதுலயும் ஒரு வயசான நபர் இருப்பாரு. அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. இவரோட பொண்ணு யார் கூடயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையை வெறுத்துட்டு காலம் போக்குற போக்குலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க ஹீரோ இதுக்கு நடுவுல பேச ஆரம்பிக்கிறார். அவரோட கஷ்டங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். கடைசியில அந்த பிணத்தை எடுக்கிறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. மூட்டையில பாத்தீங்கன்னா அந்த பிணம் கிடைக்குது. அப்படியே கட் பண்ண ஒரு 3 சிறுவர்களை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்றதுல யாருமே கிடையாது. அனாதை இல்லம் இருக்கு இல்லையா, அந்த இல்லத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இல்லத்தை மேனேஜ் பண்றவர் தான் இவங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த 3 பேர்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு காதலிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனோட பேர் விஸ்வா அப்படின்றதா. அவனோட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பூவை கொடுக்குறாங்க. நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்ல இவர் அந்த பொண்ணு முன்னாடி போறாரு. வழக்கம் போலதான் ப்ரப்போஸ் பண்ணாம என்னத்தையும் ஒழிட்டு போக நண்பர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்காங்க. இதுல இந்த கேஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அந்த சீரியல் கில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட பேரை சொல்லி முடிஞ்சா இந்த கேஸ் சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கொலையை பண்ணிட்டு போக அந்த டெட் பாடி எல்லாத்தையும் பாக்குறாங்க. தண்ணியில தூக்கி போட்டு தான் போயிருக்காங்க. சோ எந்த விதமான எவிடன்ஸோ இவங்களுக்கு கிடைக்கல. இதனால மீடியாக்காரங்க இவங்க கிட்ட சரமாரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்களோட பேரை தான் அந்த சீரியல் கில்லர் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாமேன்னு கேட்கும்போது இவங்க கிட்ட பதில் இல்லை. எதுவா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறமா தான் சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக இவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் மன ரீதியா ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காரு இல்லையா, அவருக்கு இப்ப கொக்கைன் தேவைப்படுது, அதை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இதனால கூட இருக்க நாராயணன் கிட்ட அது எங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபர் வித்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போறாரு, டீலிங் எல்லாத்தையும் பேசுறாரு. அதை வாங்கி அருந்துறாரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பசங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனுங்க அந்த ஆசிரமத்துல இருக்கும்போது அந்த அப்பா ஸ்தானத்துல இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறானுங்க. அது மூலமா தான் அங்க இருக்க எல்லாருமே இவங்கள அப்பா அப்படின்னு மாதிரி தான் கூட்டு வருவாங்க. ரொம்ப மரியாதை இருக்கும். என்னதான் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டே இருந்தாலும் இவருக்கு அவங்க ரொம்ப கட்டுப்பட்டு நிற்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல இருக்க ஒரு வயசான லேடி கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது நான் பெத்த புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்ற ஒரு யோசனை அப்படியே கட் பண்ண அவர் பெத்த பையனை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பொறுக்கி ஒரு பெண்ணோட நகையை அடிச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவனோட நண்பரும் நகையை அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அதை பங்கு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா புகையில எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த அப்பான்னு கூப்பிடுற இந்த 4 பசங்க இருக்காங்க, அதாவது 3 பசங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்களை பாக்குறாரு. இவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கோபமா கிட்ட போக பட்டுன்னு நகையடிச்சு அந்த லேடி வந்ததால இவரால் ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு. பயங்கர கோபத்தோட அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணி இந்த 3 பசங்களுக்கும் ஒரு சின்ன பாடல் ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இந்த பாடலோட முடிவுல இவனுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அண்ட் காதலிக்காக அந்த குட்டி பையன் விஸ்வா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சரி போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. 3 கொலைகள் நடந்துச்சு. அந்த 3 கொலையிலும் ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் விஜய் அப்படின்றவரோட ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. வேக வேகமா அதை நோக்கி போகும்போது அவன் ஜெயில இருந்து ரீசெண்டா இப்பதான் வெளியே வந்திருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல். அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்றதுக்காக நாராயணன் இருக்கா இல்லையா, எல்லா இடத்துலயும் லீட தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் நான் அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நாராயணனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அது முக்கியமா பயந்து பயந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோட இன்ட்ரோட அப்போ இல்லீகலான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு நபர் தப்பா பேசிட்டார், அடிப்பார் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அடி வாங்கின அந்த நபர் தன்னோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவான மித்ரா அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு கல்லுக்கடையில உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அங்க போகலாம் ட்ரை பண்ண அந்த கல்லுக்கடையோட ஓனர் தன்னோட காசை, அதாவது கடன் வாங்கின காசை கொடுக்க முடியாததால பணத்தை கொடுத்த ரவுடிகள் இவரோட பொண்ணை தூக்கிட்டு போக போறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால கரெக்டா அந்த ரவுடிகள் வர்றதை பார்த்து அப்பா ஓடி போய் கெஞ்சிக்கிட்டே இருக்க மித்ராவை அடிக்கணும் அப்படின்னு மாதிரி வந்தாங்க இல்லையா, அவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மித்ராவும் அந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ ரவுடிகள் வந்து இவரை அடிச்சு போட்டுட்டு, அதாவது பொண்ணோட அப்பாவை அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பொறுமையா இருந்த மித்ராவால இதுக்கு மேல அமைதி காக்க முடியல. அங்க ஒரு கத்தி இருக்கும், அதை எடுத்து ஒரே வெட்டு ரத்த வெள்ளத்துல அங்க இருக்க ஒரு நபர் விழுந்து போறாரு. இதை பார்த்ததும் மத்த ஆளுங்க எல்லாமே இவர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர மித்ராவை அடிக்கணும்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க இங்க அவனே அடி வாங்க போறான், நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான சண்டை. இதுல ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காம மித்ரா எல்லாரையும் போட்டு கொடூரமா தாக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரிமினல் இருக்கா இல்லையா விஜய், அவன் அங்க என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரே அடி மித்ரா நில குலைஞ்சு போய் விழும்போது பிரசன்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்க நாராயணனும் வேக வேகமா அடுத்த விக்டிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அவனோட பேர் மித்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா. சார் ஒரு அடி வாங்கினான்னு தான் சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா, அவ அடிச்ச அடியில விஜயால எந்திரிக்கவே முடியல சார்னு சொல்ல. சோ மித்ரா கையால விஜய் பயங்கரமான முறையில தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா ஒரு இடத்துல டெட் பாடி கிடைக்குது அப்படின்ற ஒரு தகவல். அங்க போய் பார்க்கும்போது பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, அதால சுட்டப்பட்ட நிலையில கொடூரமான ஒரு டெட் பாடி கிடைக்குது. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த கிரிமினலால விஜயோடது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுக்கு பின்னாடி மித்ரா இருக்காரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அது கூடவே கிடைச்ச பாடிஸ் எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இந்த போலீஸ் டீம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நடுங்கிக்கிட்டே அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு 4 கொலைகள் கிட்ட ஒரு ப்ரூட்டெல்லாம் நடந்திருக்கு, ஒரு கொலை மட்டும் அர்ஜென்சில பண்ணியிருக்காங்க. அது இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட தலையில சுடப்பட்டிருக்கு. உள்ள ஒரு புல்லட்டை நாங்க ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்ற மாதிரியோ. அண்ட் 3ஆவது ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா, அந்த மித்ரா தண்ணிக்குள்ள இருந்து பணத்தை தூக்கி கொடுத்தா இல்லையா, அந்த பணத்துல சின்னதா ஒரு கீ மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த போலீஸ்காரங்களா பயன்படுத்துற நோட்டு இருக்கு இல்லையா, அதை கிழிச்சு வைக்கப்பட்ட நிலையில இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கவ இவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் ஹீரோவை கூப்பிட்டு அந்த லேடி போலீஸ் விசாரணையை தொடங்க, அதே சமயத்துல அந்த சின்ன பசங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. அவனுங்க இன்னைக்கும் விஸ்வா அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா அப்படிங்கிற நம்பிக்கையில ரோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆசிரமத்தோட உண்மையான வாரிசு இருக்கா இல்லையா, அவங்க கையில இந்த வாட்டி சிக்கிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எல்லார்கிட்டயும் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கையில இருக்க ரோஸ் எல்லாத்தையும் பார்த்து, ஓ அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க போறீங்களோ, இன்னைக்கு இனி கொடுக்க வேணாம்ப்பா, நான் கொடுத்துக்கிறேன், நான் கூட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகளால பேச சண்டை இங்க வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒருத்தரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த விஷயம் இவங்களோட அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் அங்க இருக்க எல்லாருக்கும் மருந்து போட்டுக்கிட்டே, நீங்க எல்லாருமே என்னோட குழந்தைகளை தானடா பார்த்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் தன்னைத்தானே வருத்திக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்து அங்க இருக்க குழந்தைகள் எல்லாமே இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு உருகி பேசிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அரஸ்ட் பண்ணி வைக்கிற மித்ராவை காமிக்கிறாங்க. என்ன அடி வேணா அடி, அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரதா தெரியல. எதுக்காக இந்த கொலைகளை எல்லாத்தையும் பண்ணுன்னு கேட்க, நான் கொலைகளை பண்ணிருந்தேன் அப்படின்னா இவ்வளவு ஈஸியா மாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு பதில கொடுத்து அந்த லாக்அப்ல உட்காந்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்களே அந்த லேடி போலீஸ், அவங்க ப்ரூட்டலான முறையில அந்த சீரியல் கில்லிங் பேட்டர்ன்ல சாகடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மொத்த ஊரையுமே ஒரு சைடு உலுக்கி போட்டிருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி மித்ராவா அவரோட ஆளுங்களும் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தவங்களே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல இவனுங்களை சஸ்பெக்ட்
மிரட்ட வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வெளியே விட்டுடுறாங்க. அண்ட் வெளியில போனதும் முதல் வேலையா ஏதோ கடவுள் கருணையால நம்ம தப்பிச்சிட்டோம் நினைக்கிறா ஒன்று பல்லா கடைசியா ஒரே ஒரு தப்பு, அந்த தப்போட நம்ம செட்டில் ஆகலாம். அதை எப்படி பண்ணணுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அங்கிருந்து மித்ரா போக அப்படியே கட் பண்ணி அந்த இறந்து போன லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கணவரை காமிக்கிறாங்க. இந்த கேஸை நாங்க சிபிஐக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சீனியர் ஆஃபீஸர் இவர்கிட்ட வந்து பேசும்போது இது நாள் வரைக்கும் ஒரு வேலையை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தனியா இருந்தார். ஆனா இப்ப இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தால இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், நான் இதை அன்அபிஷியலா ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கூட ஒரு ஆளு கொடுத்துட்டு இவர் உனக்கு உதவுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் போய் ஒரு இடத்துல ட்ரக்ஸ் வாங்கினா இல்லையா அந்த நபர் தான் அங்க வந்து நிற்கிறார். சார் நான் அப்பா பார்த்தது எல்லாமே சும்மா சில்லற வேலைதான், இதுதான் நான் மெயினா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் கிழிஞ்சு போன பேப்பர்னு சொன்னேன், அதுல லைட்டா இவரோட சரக்கு ஊத்திருது. அந்த சரக்கு ஊத்துனதால எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஆச்சரியத்தோட அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பாக்குறாங்க. ஏதோ ஒரு புக்கில் எழுதின வாக்கியம் இங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே ஹீரோட டீம் ஒரு பெரிய பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. எம்எல்ஏவோட ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கும், அதுல எக்கச்சக்கமான பணங்கள் இந்த எலெக்ஷனுக்காக கைமாற போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை அடிக்கணுறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஒரு புக்ல இருக்க வாக்கியத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி தேடிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பப்ளிஷ் பண்ணப்படாத ஒரு புக்ல இருக்க வாக்கியத்தை தான் இதுல எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை பத்தி அவர்கிட்ட அதாவது புக் எழுதினவர்கிட்ட கேட்கும்போது அந்த மனுஷனுக்கு பிறவியிலே பார்வை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருக்கார். ஆனா எந்த புத்தகமே பப்ளிஷ் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை இவர் தான் இந்த ஃப்ரேமுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப மற்ற புத்தகங்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்கலாமே. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்விகளை கேட்கும்போது இவர் மறுக்கிறாரு. அது கூடவே அந்த புத்தகங்கள்ல இருக்க வாக்கியங்களை படிச்சு பார்த்துக்கிட்டு இது பல வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் அங்க இருக்கிற கைதிகள் கிட்ட வாசிச்சாரு அப்படின்ற மாதிரியும் அப்போ ஒரு புக்கு மட்டும் காணாம போயிடுச்சு, மேபி அந்த புத்தகத்தை எழுத்தவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க அது பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை இங்க அந்த பணத்தை தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணவங்க அந்த வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது மதுபானங்களை தவிர அந்த இடத்துல பணம் இல்லை அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதனால பயங்கர கோபமா இருக்காங்க. அந்த சமயத்துலதான் வண்டி ஓட்டிட்டு போனது எம்எல்ஏவோட மக அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவனை இவங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதனால எம்எல்ஏ கிட்ட பையன் வேணும் அப்படின்னா நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போன்னு சொல்ல அவர் பயங்கர கோபமா போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த ஜெயிலுக்குள்ள ரெக்கார்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனா ஆல்மோஸ்ட் அங்க எல்லாமே எரிஞ்சு போயிருச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுல இவங்க தேடுற இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். எதுவா இருந்தாலும் தேடிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு பதில். இதனால அதுக்கு காத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு சஸ்பீசியஸான விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த எல்லா நியூஸ்காரங்களும் இந்த சீரியல் கில்லிங் வீடியோவை கவர் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன சேனல் மட்டும் இந்த எல்லா மீடியாக்காரங்களுக்கு முன்னாடி கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. சந்தேகத்தின் பேர்ல அவங்க கிட்ட விசாரிக்கும் போது ஸ்டார்டிங்ல கதை சொல்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா அந்த லேடி தான் இதுல இருக்காங்க. சோ இவங்களோட சேனலுக்கு எந்த ஸ்பான்சருமே இல்ல, சேனல்ல நடத்துறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சிஇஓ இந்த சேனலை மூடலான்னு பிளான் பண்ணும்போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ரேண்டமான ஒரு போன் கால். இவங்க முதல்ல அதை இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க மறுபடியும் வீடியோ லிங்க் வர ஆரம்பிக்குது. அதுல அந்த சீரியல் கில்லர் பேச ஆரம்பிக்கிறான், நான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ண போறேன், அந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோவை நான் உங்களுக்கு தரேன், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு பே பண்ணுவது எல்லாமே ஒரு வீடியோக்கு 10 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சீனியர் ஆபீசர் கிட்ட கேட்கிறாங்க. இந்த ஸ்டோரியை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா அதை விட 10 மடங்கு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தால இதை அவங்க பே பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் இவங்களுக்கு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கிட்ட அந்த கால் ஹிஸ்டரி இருக்கு, அந்த இமெயில் வந்த லிங்க் எல்லாமே இருக்கு. அது மூலமா கிராக் பண்ணி போகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ரத்த கரைகள் இருக்கே தவிர அங்க எதுவுமே எவிடன்ஸ்ன்றது கிடைக்கவே இல்லை. இதனால குழம்பி போறாங்க. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வரைபடத்தை பாக்குறாங்க. பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த போலீஸ்காரர் இதே மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சுதான் இது சக்கர வியூகம், இதுல மாட்டிக்கிட்டு தான் நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த சீரியல் கில்லர் இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதே வரைபடம் அங்க இருக்கிறதால நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த சீரியல் கில்லரா இருக்கணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ண அந்த குழந்தைங்களோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அவங்களோட அப்பா ஸ்தானத்துல இருக்கா இல்லையா அவர் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்க இவங்களுக்கு புதுசா இருக்கான்னு. அது மட்டும் இல்லாம அந்த நபர் கன்னை தூக்கி இவர் முன்னாடி வைக்கும் போது அவனுங்க யோசிக்கிறானுங்க, கன் எடுக்கிறானுங்க. சோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்க போல அது என்ன ஏது அப்படின்னு ரிவீல் பண்ணாம இந்த சைடு போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் வண்டியில வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நபர் இவர்கிட்ட லிப்ட் கேட்கிறார். அது யாருன்னு இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது மித்ரா அப்படின்றது. ஸோ மித்ரா வண்டி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, கொஞ்சம் லிப்ட் தர முடியுமா அப்படின்னு மாதிரி இவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்க. சார் நீங்க இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப ப்ரெஷரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவனா ஒன்று பண்ணுவா சார், இந்த எம்எல்ஏவோட பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை தூக்கி அந்த கேஸ் மொத்தத்தையும் அதாவது மீடியாக்காரங்க
மொத்தத்தையும் என் பக்கம் திருப்பிடுறேன், நீங்க வேணா இந்த கேஸை பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கோங்களேன்னு சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே திரும்பும் போது போலீஸ்காரர்கிட்ட இருந்து ஒரு போன் வர ஆரம்பிக்குது. இவரோட மனைவி இறந்து போனாங்க இல்லையா, அவங்க கடைசியா விசாரிச்சது மித்ராவதா அப்படின்ற ஒரு பதில். இவருக்கு கிடைச்சது பயங்கர ஷாக்கோட மித்ராவை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. கறி கடையில ஒரு 2-3 பேரை போட்டு கறி வெட்டுற கத்தி இருக்கு இல்லையா, அதால மித்ரா ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த கொலை எதுக்காக அப்படின்றத ரிவீல் பண்ணாம இங்கேயே போக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் எதுக்காக நீ பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக ஏன் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவரோட மனைவி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட்டு இவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது இவரோட மனைவி இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சீரியல் கில்லிங்ல எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு சாவி கிடைச்சது இருக்குமே, அந்த சாவி இவரோட சாவி, அதாவது இவங்களோட கணவரோட சாவியா இருக்கும். இதை இவங்க தான் பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சாவி எப்படி அந்த இடத்துல போச்சு, நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவரை தொந்தரவு பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல கோபம் அடைகிறாரு. புடிச்சு ஒரே தள்ளு. பக்கத்துல இருக்க இரும்பு கம்பியில முட்டிய அந்த இடத்துல இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சீரியல் கில்லர் தான் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து விட்டுருப்பார். ஸோ இந்த விஷயம் மித்ராக்கு தெரிஞ்சிருக்கும் போல அந்த விஷயத்த மித்ரா இவர்கிட்ட சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி பல உண்மைகள் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு வெளியில வரும் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவோட பையன் இருக்கா இல்லையா, அவனை சாகடிச்சு அவனோட டெட் பாடியை இவரோட வண்டியில தூக்கி போட்டு போக இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அங்கிருந்து வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சின்ன பசங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. புலி வேஷங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இவரோட அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்ட இருந்து கன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அந்த கன் எடுத்து ஒரு நபரை சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே எதுக்காக இந்த நபரை சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போக ஆரம்பிக்குது. இவங்களோட அப்பா ஸ்தானத்துல இருக்காரு அந்த மனுஷன், இந்த ட்ரஸ்ட்டை நான் ரொம்ப நல்ல நோக்கத்துக்காக தான் பயன்படுத்திட்டு வந்தேன், ஆனா நிறைய பேர் இல்லீகலான வேலையை இங்க இருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. எல்லாத்தையும் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்துட்டேன், முடியவே இல்லை. இதுக்கு மேல அவனுங்களை அழிச்சா மட்டும்தான் நாம இதை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி கண்ணை கொடுத்து அனுப்பியிருப்பார். சோ அதுல ஒருத்தரை தான் இவனுங்க இப்போ கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண விஷயோட காதலி இருக்காங்க இல்லையா, ஒரு 4-5 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, ஓடி பயத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்க இந்த விஷயத்த விஸ்வாவோ அவனோட நண்பர்களோ கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்பதான் இதுக்கு பின்னாடி ஒரு துரோகம் இருக்கு, அது வெளியே வர ஆரம்பிக்குது. சோ இவங்க 2 பேரும் இப்ப போய் கொலை பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் ஒரு இன்னசென்ட் தான், ஆனா அவரை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் காரணக்கர்த்தாவா இருக்கிறது இவங்களோட ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அவங்களோட ஓனர் தான். நிறைய இல்லீகலான விஷயங்களை இங்க இருந்து பண்ணிட்டு இருக்காரு, அரசியல்வாதிகளுக்கு பணத்தை எல்லாத்தையும் இங்க இருந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும், அவங்க எல்லாருமே இங்க வளர்க்குற 18 வயசு கீழே இருக்க பசங்களை வச்சு சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கேஸ் வராது அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்தில் தான். 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு கொலை பண்ணிடுவாரு. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒரு அரசியல்வாதி கிட்ட பேசிட்டு அந்த அரசியல்வாதியும் அவர் போட்டு தள்ளுறாரு. ஏன்னா விஷயங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்போது விஷாவை தேடி வர அந்த காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க இதை விட்டு கேட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபரும் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆளுகளை அமைச்சிருப்பாரு. அது இப்ப இங்க வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரிஞ்சு போயிடுச்சு. பயங்கர கோபத்தோட இவர் வளர்த்தவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஸ்வா போகும்போது அந்த லேடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஒன்னு சண்டை போட்டு அவன் இறந்து போவா, இல்ல நீ இறந்து போவ, ஆனா உன்னோட இடத்துக்கு இதுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டதா இருக்க போறாங்க, நம்ம இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இன்னொரு விஷயம், இந்த மித்ரா இருக்கா இல்லையா, அவர் அவரோட நண்பரோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. அதுல நண்பர் இவருக்காக எவ்வளவு உதவிகளை பண்ணியிருக்காரு, தன்னோட உயிருக்கும் மேல தன்னோட நண்பனை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கடைசியில தன்னோட நண்பன் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். இவர் கொஞ்சம் லேட்டா வரணும் அப்படின்ற மாதிரி கடற்கரை ஓரமா அங்க இருக்கிற மௌனமான அலைகளை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரேண்டமான நபர்களால, அதாவது சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க அவனுங்களால இவர் தாக்கப்படுறாரு. அந்த சமயத்துலதான் இவங்க தேடி வந்த நபர் இவர் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவரை விட்டுட்டு போகலாம் ட்ரை பண்ண இவருக்கு புரிஞ்சு போயிட்டு தன்னோட நண்பனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இதனால வேகமா அவனுங்களை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சின்ன பசங்க அங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு யாரோ வந்து தலையில அடிக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இவரோட காதலி அண்ட் இவரோட நண்பர்கள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ இங்க எது நடந்தது அப்படின்றத விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஆசிரமத்தோட பையன் இருக்கா இல்லையா, அவன் தான். அவன் இவங்களை பார்த்து பயங்கரமா அடிச்சு இங்க கொண்டு வந்து போடுறான். எத்தனை நாள் தப்பிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இன்னைக்கு தப்ப முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொடூரமான முறையில கற்பழிச்சு அண்ட் கூட இருக்க எல்லாரையுமே சாகடிச்சுட்டு விஸ்வாவை கடைசியில சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு அந்த பொண்ணு அறுத்து போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கு. இறந்து போற சமயத்திலயாச்சும் தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்கங்கன்னு ஓடி ரோஜாக்களை தூக்கிட்டு வந்து கொடுக்கும்
இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல இறந்து போறாங்க. ஒரு பயங்கரமான கோபத்துல இங்க இருக்காங்க. அதே சமயத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க அந்த இடத்துல ஹீரோட நண்பரை குத்திடுறாங்க. ஹீரோட நண்பருக்கு அந்த பசங்க எல்லாருமே சாகடிக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் தன்னை மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவனுங்க எல்லாரையும் உயிரோடு விட்டுட்டு தன்னோட நண்பர்கிட்ட போறாரு. அவரோட மடியில உயிரை விடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடு, அதாவது சின்ன பையனோட சைடு பெரிய இழப்புகள், எங்கேயும் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட உடல்களை அடக்கம் செய்யறாங்க. அது அப்படியே கட் பண்ணா ஜெயிலுக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. கொஞ்சம் ரெக்கார்டை தேடி இருப்பாங்க இல்லையா, அதுவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா ஜெயிலுக்குள்ள 21 வருஷமா ஒரு கைதி இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸ்காரரை கூட்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தும் போது அதே சமயத்துல இங்க மித்ராவோட இன்னொரு நண்பரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த எம்எல்ஏ மிரட்ட ஆரம்பிக்கிறார். அது மூலமா எம்எல்ஏ யார் அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவர் தான் கொஞ்சம் வயசான தோட்டத்துல காமிக்கிறாங்க. சோ இன்னமும் நமக்கு இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாம இங்க ரெண்டு சைடு விஷயங்களையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு, அந்த வயசான நபர் இந்த இடத்துக்கு ஒருத்த வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது யார் அப்படின்னா விஸ்வா தான். அங்க இருக்க எல்லார்கிட்டையும் பயங்கர கோபத்தை மட்டுமே தான் காட்டிக்கிட்டே இருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள்லாம் நடக்கும், பெட்டிங் எல்லாமே நடக்கும். அதுல சண்டை போடணும் அப்படின்றதுக்காக உள்ள போகுது தன்னோட மொத்த கோபத்தையும் பழிவாங்குற எண்ணத்தையும் அங்க வெளிப்படுத்துவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட முகத்தை காமிக்காம எங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பேரலா இந்த சைடும் அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க அந்த பையனை கொலை பண்ணணும், அண்ட் என்னோட பையனை நீங்க பொறுத்தலைட்டீங்க, பணத்தையும் பிடிங்கிட்டு உங்களை சும்மா விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி கண் எடுத்துட்டு போக ரெண்டு சைடும் முகங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஸ்வா அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்தது. படத்தோட ஹீரோவான மித்ரா அப்படின்றது அவரோட முழு பேர் விஸ்வாமித்ரா அப்படின்றது. இது நேரம் வரைக்கும் சின்ன பசங்களோட கதை, இவங்களோட கதை அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சாங்க இல்லையா, அது எல்லாமே பாஸ்ட் பிரசன்ட். ஸோ பாஸ்ட்ல அப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை அனுபவிச்சுதா இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இதை ரிவீல் பண்ணி முடிக்க அதே சமயத்துல எம்எல்ஏ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோ எம்எல்ஏவை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி வர அப்பதான் எம்எல்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அவர் நல்ல மனுஷன் தான், ஆனா அவர் கூட பிறந்த இன்னொருத்தர், அதாவது இவரை மாதிரியே இருக்கவர் நல்லவன் கிடையாது. நிறைய இல்லீகலான விஷயங்கள், ரவுடி தொழில் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசியல்ல போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியே இருக்க உன்னை நான் அதுக்கு பயன்படுத்திக்கணும், நான் போனா என்னை எவன் மதிப்பா, அது மட்டும் இல்லாம எனக்கு நீதான் சேஃபஸ்ட் ஆப்ஷனும் கூட அப்படின்ற மாதிரி கூட பிறந்தவனை கொலை பண்ணிட்டு அவரோட இடத்துக்கு இவர் வந்துடுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க வளர்க்குற பசங்க மூலமா பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள கொலை பண்ணி போட்டுடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களாலதான் இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ணி முடிக்க இந்த எம்எல்ஏவோட சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க கன்னோட உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. இதனால எம்எல்ஏக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான் உங்களோட கதை முடிய போதுரா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்க ஹீரோ அந்த சின்ன பசங்க எல்லாருக்கிட்டுமே நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லி இந்த எம்எல்ஏ பக்கமா திருப்பி விட்டுடுறாங்க. ஸோ வந்தவனுங்க கண்ணு காட்டி எம்எல்ஏ முன்னாடி நின்றுகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோ அந்த போலீஸ்காரர்கிட்ட ஒரு வேலையை பார்த்திருப்பாரு. அதையும் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரர் தான் இந்த எம்எல்ஏக்கு உடனே இருந்திருப்பாரு, நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாரு. அன்னைக்கு விஸ்வாவோட காதலி தப்பிச்சு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ முதல்ல போலீஸ்காரர் தான் அவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. அன்னைக்கு அவர் ஏதாவது போலீஸ் வேலையை பார்த்திருந்தார் அப்படின்னா இப்ப எதுவுமே நடந்திருக்காரு இல்லையா. அது மட்டும் இல்லாம இவர் மொத்த பேரையும், அதாவது தான் கூட இருந்த மொத்த பேரையும் விஸ்வா இருந்துட்டான். இதுக்கு பின்னாடி இருக்கவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு கொலைகளையா பண்ண ஆரம்பிச்சிருப்பான். கடைசியா இந்த போலீஸ்காரர் கிட்ட வரும்போது அவர் தன்னோட பொண்ணை இழந்துட்டு சோகத்துல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். இதனால இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு வரல. ஆனா இவர் பண்ண விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இவரோட மனைவி இந்த சீரியல் கில்லிங் கேஸை விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரியோ, அது மூலமா நம்ம ஹிண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியோ இவர் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா எதிர்பார்க்காத விஷயமா அவங்களே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமும், போலீஸ்காரர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமா தான் இவரை இவ்வளவு தூரம் வரைக்கும் சுத்த விட்டுருக்கோம். ஸோ இதனாலதான் கதை எங்க மாறிச்சு. ஆனா இப்போ கரெக்டான ட்ராக்ல போகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ முன்னாடியோ அந்த போலீஸ் ஆபீசர் முன்னாடியோ கன் எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், உங்க தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்ல எம்எல்ஏ சுட மறுக்கிறாரு. இந்த சைடு போலீஸ்காரர் சுட்டுக்கிட்டு இறந்து போக எம்எல்ஏ இருக்கா இல்லையா, அவருக்கு ஹீரோ புது ட்ரீட்மெண்ட், அவரோட உடம்புக்குள்ள கெரோசினை ஊத்திட்டு பாதி எரிஞ்சு போற நிலையில அவர் உயிரோடு விட்டுடுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். எந்த இடத்துல ஒரு ராஜாவை வாழ்ந்துகிட்டு இருந்தாரோ அதே இடத்துல அடையாளம் தெரியாத மாதிரி அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களையும், ஆசிரமத்துல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் இனிமேல் எதுவும் ஆக போறது கிடையாது. இதனால அங்க இருக்க வயசானமா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியோ, ஆசிரமத்துக்கு ஒரு டீச்சர் தேவை. அதுக்கு ஜெயில 21 வருஷமா ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவரை ஹீரோ ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் இந்த கொலைகளை பண்றதப்ப நிறைய பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. அந்த எல்லா பணத்தையுமே ஆசிரமத்துக்காக யாருக்குமே தெரியாம கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியோ காமிச்சு இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ண நபர் யார் அப்படின்றதுதான் இன்ன வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி மீடியால இருக்காங்களே ரிப்போர்ட்டர், அவங்க
இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணியாச்சு. அண்ட் இனிமேல் ஒரு கெட்டது கூட நடக்க கூடாது அப்படின்றதுக்காக மழையில ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நாராயணன் இருக்கா இல்லையா, அவரும் அந்த ரிப்போர்ட்டர் வர ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ரிப்போர்ட்டர் யார் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ இவரோட பிளாஷ்பேக்ல விஸ்வா கூடவே ஒரு லேடி இருந்திருப்பாங்க. அந்த லேடி தான் இந்த ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி விஸ்வா அவங்க கிட்ட இந்த விஷயத்த பகிரும்போது அவங்க ஒரே கேள்விதான், உன்னோட காதலி எங்கடா அப்படின்றது. அதெல்லாம் பெரிய கதை, இதுக்கு மேல இந்த இடங்கள் எல்லாத்தையும் நீதான் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கண்ணோட வர ஆரம்பிக்கிறார். இந்த நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே நான் காரணமா இருந்தாலும் என்னோட உயிர் இவன் கையில தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் காரணம் என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். சோ புலி விஷயத்தை போட்டுக்கிட்டு ஒரு நபரை போய் கொலை பண்ணாங்க, நல்லவரை கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபரோட பையன் கிட்ட உன்னோட அப்பனை நான் தான் கொலை பண்ணேன், அதுக்கு நான் எந்த பனிஷ்மெண்டோட ஏத்துக்கிறேன், என்னோட உயிரை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர் முன்னாடி நிற்கும் போது அவர் கண்ணை காமிக்கிறாரு. சுடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணா ஒரு ஃபயர் ஆகிற சத்தம். அதுல இறந்து போனது ஹீரோவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.